ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு போண்டா. இது ரொம்பவுமே உள்ள ஸ்வீட்டாகவும் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் நீக்கி குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு வேகணும். அது வெந்தவினே கொஞ்சம் ஆறுனவினே ஒரு பவுலில் எடுத்து போட்டு கட்டிகள் இல்லாமல் கையிலே இந்தமாரி நசுக்கி வச்சுக்கோங்க. மேஷர் இருந்தால் மேஷரில் கூட போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் நம்ம நசுக்கி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு கூட அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஸ்வீட்டுக்கு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. மரவள்ளி கிழங்குலேயே தண்ணி வரும். ஸோ அதனால் இந்தமாரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வீட்லேயே அரைக்கக்கூடிய இட்லி மாவு ஒரு 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன். இட்லி மாவுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த மரவள்ளி கிழங்குல வாசனைக்கு கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து இந்த இட்லி மாவுலேயும் தண்ணி போட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பால் ஷேப்பில் எடுத்து இந்த அரிசி மாவு கூட ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி மாவு கூட போட்டு டிப் பண்ணி எடுத்து ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கணும். நல்லா ஒரு சைடு வெந்தவினே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னா உள்ளே ரொம்ப ஸ்வீட்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.